கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி தருகிறேன் என்று கூறி பெண்ணின் கழுத்தை அறுத்த இளைஞரை பொதுமக்களே சுற்றி வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இளைஞரின் கொலை முயற்சி பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே பூத்துறை அலங்காரமடம் பகுதியைச் சேர்ந்தவர் யோகன்னான். அவர் அந்தமானில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி அலங்காரமடம் பகுதியில் குழந்தையுடன் தனியாக வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் யோகன்னானின் மனைவி புதிதாக வாஷிங் மெஷின் ஒன்றை வாங்கியுள்ளார். அதை இயக்க தெரியாததால் பக்கத்து வீட்டில் வசிக்கும் நிஷாந்த் என்ற இளைஞரை அழைத்து வாஷிங் மெஷினை ஆன் செய்து தருமாறு கேட்டுள்ளார். திங்கட்கிழமை மாலை அபிலாவின் வீட்டிற்கு வந்த இளைஞர் வாஷிங் மெஷினை ஆன் செய்ய கேட்லாக்கை கேட்டுள்ளார். கேட்லாக்கை வாங்கி படித்துக் கொண்டே நின்றவர் திடீரென அந்த பெண்ணை பிடித்து கீழே தள்ளி வாயை பொத்தி கழுத்தை கையால் இறுக்கி உள்ளார். அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் நிஷாந்த் கையை தட்டிவிட்டு வீட்டிற்கு வெளியே ஓட முயன்றார். ஆனால் பெண்ணின் தலைமுடியை பிடித்து கீழே தள்ளிய இளைஞர் ஒரு கட்டத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்துள்ளான். வலியால் துடித்த அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவிட அவர்களை பார்த்ததும் கொலை செய்து விடுவேன் என அச்சுறுத்திவிட்டு நிஷாந்த் தப்பி ஓடி உள்ளார். சம்பவம் அறிந்த அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி நிஷாந்தை விரட்டி பிடித்து நித்திரைவிளை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கழுத்தில் காயமடைந்த அந்த பெண்ணை நித்திரைவிளையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். நிஷாந்தை கைது செய்த போலீசார் நகை பணத்திற்காக பெண்ணை கொலை செய்ய முயன்றாரா அல்லது பாலியல் ரீதியில் அத்துமீற முயன்றாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.